ஹாய். ஹே, அமுதா அக்கா. ஹாய் ஆண்டி. ஹலோ சித்தப்பா. ஹே மாம்ஸ், ஹாய். எல்லாரும் உள்ள வாங்க. சோ சர்ப்ரைசிங். உள்ள வாங்க. கம், வெல்கம். வாங்க. உட்காருங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? இதுவும் உங்க வீடு மாதிரி தான். உட்காருங்க. அக்கா, என்ன பாக்குற? ஆம். அம்மா, என்ன நீ மட்டும் இருக்க? உன் புருஷன் எங்க? என்ன வந்ததும் வராம என்ன பத்தி கூட விசாரிக்காம என் புருஷனை பத்தி கேக்குற? என் தங்கச்சி புருஷன் எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்க வேணாமா? அப்படி. ம். ஆம். அவர் கொஞ்சம் வெளிய வேலையா போயிருக்காரு. நாங்க வரோம்னு தெரிஞ்சே அவங்க ஏன் வெளிய போனாங்க? எப்ப வருவாங்க? வருவாரு. கையில என்ன எடுத்துட்டு வந்திருக்க? என்ன பார்சல் அது? உனக்கும் புருஷனுக்கும் பொறுப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். ஆனா அவங்க என்னடான்னா பொறுப்பே இல்லாம வெளிய போயிருக்காங்க. சரி, எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட் என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும்? ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்க வரட்டும். அது சரி, உங்களுக்கு தான் வேண்டாம். ஆனா எனக்கு பசிக்குதே. நான் ஏதாவது ஆர்டர் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னது? ஆர்டர் பண்ண போறா? ஆர்டர் பண்ண போறியா? அக்கா, நான் எதுக்கு இருக்கேன்? இப்பவே நான் உனக்கு சமைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் அக்கா. என்ன வேணாம்? நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. கிச்சன் எங்க இருக்கு? ஓகே, அப்போ ஒரு கண்டிஷன். நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும். ஓகே? சூப்பரா இருக்கு. அமுதா, சூப்பர்மா. பின்னிட்ட போ. பிரமாதம். நம்ம வீட்ல கூட இப்படி பண்ணலையேம்மா. நல்லா இருக்காமா? டேஸ்ட் சோ குட். ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாடா. அக்கா,
சமையல் சூப்பரா இருந்துச்சு. அசத்திட்ட. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் புருஷனை காணுமே? நீ ஒரு ஃபோன் பண்ணி கேள எப்ப வராகன்னு. என்ன அமைதியா இருக்க? ஃபோன் பண்ணி கேளு. இப்ப என்ன, உனக்கு என் புருஷனையும் குடும்பத்தையும் பார்க்கணும் அதானே? ஆமா, சரி வா. எங்க போறவ? வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் என்னோட ஃபேமிலி. குடும்பத்தை காட்ட சொன்னா போட்டோவா காமிச்சிட்டு இருக்க? என்ன இருக்கோ அதானே காட்ட முடியும். இவங்கதான் என்ன தத்தெடுத்து வளர்த்த என் அம்மா அப்பா. இவரு மேயப்ப அப்பா, என் அம்மா நாகம்மா. இவங்கதான் எனக்கு மாமியார் மாமனாரா வர வேண்டியவங்க. மனோஜ், இவர்தான் என்ன கட்டிக்க வந்தவர். எனக்கும் இவருக்கும் நிச்சயம் கூட ஆயிடுச்சு. ஆனா இவங்க யாருமே இப்போ நிச்சயத்துல இல்ல. என்னடி ஆச்சு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. இல்ல இல்ல, அது ஒரு லட்சியமாவே இருந்துச்சு. நானும் படிச்சு IPS ஆவும் ஆனேன். நாங்க இருந்த ஊர்ல ஆண்டனி தாஸ்னு ஒருத்தன் இருந்தான். அரசியல்வாதியே அவன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா. அவனை எதிர்க்க ஆளே இல்லாததுனால அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பசங்களால அவங்க எல்லாருமே இந்த போதைக்கு அடிமையாயிட்டு இருந்தாங்க. அவனை வெளியே விட்டா ஊரையே போதையாக்கி அடிமையாக்கிடுவான்னு அவனை எதிர்க்க ஆரம்பிச்சேன். அவனை தொடவே எல்லாரும் பயந்த சமயத்துல நான் அவனை தூக்கி உள்ள வச்சேன். ஹீரோவா இருந்த அவன் வெறும் ஜீரோவானா. மக்கள் அப்புறம் என்ன கொண்டாட ஆரம்பிச்சாங்க. வேலை வேலைன்னு பரபரப்பா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில மனோஜ் வந்தான். எங்க 2 பேருக்கும் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு நகை வாங்க நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு அப்போ ஒரு அவசர வேலை வந்ததால அவங்கள நான் முன்னால போக சொன்னேன். அதான் நான் அவங்கள கடைசியா பார்த்த நிமிஷம். திரும்ப அவங்கள சாம்பலா தான் பார்த்தேன். ஜெயில இருந்து வெளியே வந்த ஆண்டனி தாஸ் அவங்க எல்லாம் வந்த வேன்ல பாம்பு வச்சு மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டான். ஒரே நாள்ல எனக்கு இருந்த மொத்த சொந்தத்தையும் நான் இழந்து அனாதையாவே ஆயிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையில கல்யாணம் குடும்பம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. என்னால மத்தவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது.
நான் போடுற காக்கி தான் என் குடும்பம். என்னோட கடமை தான் என்னோட பிள்ளைங்க. அதை நான் சரியா பார்த்தா போதும். அப்புறம் அக்கா, சிதம்பரம் அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்பதான் எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் இருக்கு, என்ன மாதிரியே ஒரு அக்கா இருக்கான்னு தெரிஞ்சு நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஆனாலும் ஒரு பயம் எனக்குள்ள இருந்துச்சு. எங்க நீங்க எல்லாரும் என்னோட சொந்தங்கிறது அந்த ஆண்டனி தாஸ்க்கு தெரிஞ்சா உங்களையும் கொன்னுடுவான்னு பயந்து நான் ஒதுங்கியே இருந்தேன். அப்பதான் உனக்கு அந்த பழனியால ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. உடனே டிரான்ஸ்பரை வாங்கிட்டு நான் இங்க வந்துட்டேன். இது ஏன் நீ வந்ததோ சொல்லாம உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி நடிச்ச? நம்ம முத பாக்குறோம். முத சீன்லயே எதுக்கு அழுகாச்சு? போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் சொல்லாம விட்டேன். இந்த சின்ன வயசுல உனக்குள்ள இம்புட்டு சோகமா? ஆத்தா, உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காது. நாங்க எல்லாரும் இருக்கோம். உனக்கு பாசமான ஒரு அக்கா இருக்கா, அம்மா நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத கண்ணு. வேண்டாம், உங்களை நான் அப்படியே தூரத்துல நின்று ரசிச்சுக்கிறேன். திரும்பவும் ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய், என்னடி பேசுற? நீ தூரமா போனா நாங்களும் போயிருந்தோமா? இத்தனை வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். இனியும் நான் உன்னை பிரிய மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். இது அக்காவா என்னோட கடமை. என்ன மேடம், ஆர்டரா? நீங்க என் அக்காவா இருக்கலாம், ஆனா நான் போலீஸ். நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். உன் அதிகாரத்தெல்லாம் தப்பு பண்றவங்க கிட்ட வச்சுக்கோ. நீ போலீஸ்னா நான் போலீஸோட அக்கா. உன்னை சரி பண்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. நான் தான் உன்னோட உயர் அதிகாரி. சரிங்க உயர் அதிகாரி மேடம். எஸ் மேடம். என்ன பொண்ணு மாதிரி. அம்மா, மாம்ஸ், என் அக்காவை எப்படி சமாளிக்கிறீங்க? அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. பேசாம அவளை டைவோர்ஸ் பண்ணிருங்க. நான் வேணா உங்களை கட்டிக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். என்ன பேசிட்டீங்க? தனக்குன்னு யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறா. அவ எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கு, ஒரு அக்கா இருக்கான்னு நம்மளெல்லாம் தேடி வந்தேன்னு சொன்னது என்ன ரொம்ப கண் கலங்க வச்சிருச்சத்த. சொந்தம்னு சொல்லிக்க நாம இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும்ல. அப்போதானே வெறுமையான அவ வாழ்க்கை முழுமையாகும். அதுவும் அவளுக்கு அக்காவா இருக்கிற நான் தான் அவ வாழ்க்கைய சரி பண்ணி என்ன நம்பி வந்த அவளுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும்ல. அவளுக்குதான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றாளே. பாக்குற வேலை ரொம்ப ஆபத்தானது.
அவளால யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்மளையே தள்ளி இருக்க தானே சொன்னான். அப்படி இருக்கவ எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? அவ சின்ன பொண்ணுங்க. வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை வச்சு பயத்துல அப்படி பேசுறா. அதுக்குன்னு அப்படியே அவளை விட்டுற முடியுமா? அவளுக்கு ஒரு குடும்பம் வேணாமா? அவளை அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை வேண்டாமா? ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையும் முழுமை அடையறதே அவ தாய்மை ஆகிறதுல தாங்க இருக்கு. அந்த பாக்கியம் என் தங்கச்சிக்கும் வேணும். தங்கச்சி பத்தி யோசிக்கிற, உனக்கு அந்த பாக்கியம் வேணாமா? என்னது? அம்மாடி, அவன் அப்படியே உனக்கு அடி போடுறாமா. மாப்பிள, என் பொண்ணு லட்சியத்துக்காக வாழ்றவ. எல்லாம் முடிச்சிட்டு ஒண்ணுலடா 10 பெத்து தருவா. என்னடா கண்ணு? சரி, இப்போ என்ன? அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதானே? ஆமாங்க. அதுவும் நல்ல இடமா தேடி பார்த்து கட்டி வைக்கணும். அதுக்கு முதல்ல அவ ஜாதகம் வேணும். அப்போதான் நாம வரன் பார்க்க முடியும். அதுக்கு முன்னால அவளுக்கு கல்யாண யோகம் எப்படி இருக்கு, இல்ல இப்ப பண்ணலாமான்னு நாம ஒரு ஜோசியரை பார்த்து ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். டே மாப்பிள, ரொம்ப பொறுப்பானவனா மாறிட்டியடா. மச்சினி மேல அம்பு டக்கற இருக்காதா பின்ன? ஏன் அமுதா தங்கச்சியாச்சே. ஓ, நீங்க அப்படி வர்றீங்க. ஆமா. அப்புறம் என்னம்மா, உன் தங்கச்சி ஜாதகத்தை எடுத்துட்டு நீயும் மாப்பிள்ளையும் முதல்ல போய் ஜோசியரை பார்த்து வந்துருங்க. ஆமா. சரிங்க சித்தப்பா. சாப்பிடுற, நல்லா சாப்பிடுற. உடம்புல தெம்பு இருந்தா தான் மனசு வலிமையா இருக்கும். நல்லா சாப்பிடுற, நல்லா அமுதா பெரிய தில்லாலங்கடி. இப்ப அவ ஒத்தை இல்ல, ரெட்ட. அவ தங்கச்சி அந்த போலீஸ்காரி இருக்கிற வரைக்கும் நாம அமுதாவை தொட முடியாதுடா. முதல்ல அவளுக்கு பூஜை பண்ணணும்டா. அவளை ஏதாவது கேஸ்ல சிக்க வச்சு கூடிய சீக்கிரத்துல அவளை இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணும்டா. அப்பதான் அந்த அமுதாவை நம்ம ஈஸியா நெருங்க முடியும். அப்புச்சி, அதுக்கெல்லாம் நான் அப்பவே ஒரு ஐடியா பண்ணி வச்சிட்டேன். அப்படி என்ன ஐடியா பண்ண? செலத்திருட்டு. என்ன புரியலையா? கோவில் சிலையை தூக்கி அதை முதல்ல பவானி வீட்டுல பதுக்கணும். இந்த தகவலை சிலை திருட்டு தடுப்புக்கு போட்டு கொடுக்கணும். அவங்க பவானி வீட்டுக்கு போய் சிலைய கண்டுபிடிச்சு அம்மனி அலைக்கா தூக்கி யூனிஃபார்மை கழட்டி ஜெயில உட்கார வச்சிருவாங்க. எப்படி அவன் வெளியே வர 10 நாளுக்கு மேல ஆகும். தங்கச்சிக்காரிய உள்ள கழுத்திங்க வச்சுட்டு அக்கா காரிக்கு வெளியே திதி பண்றோம். எப்படி? சூப்பர் ராமவனே, சூப்பர். ஆமா, அந்த சிலையை எடுத்து யார பவானி வீட்டுல கொண்டு போய் வைக்கிறது? காசை கொடுத்தா சொல்றது செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கான். அப்ப சரி. அதுவும் அள்ளி கொடுத்தா விஷயம் துளி கூட லீக் ஆகாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், பாத்துடா, ரொம்ப சூதானமா பண்ணணும். மறுபடியும் மாட்டிக்க கூடாது. ஏற்கனவே நீ ஒரு கொலையை பண்ணிட்டேன்னு ஊருக்குள்ள ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான். நம்மள பார்த்தா துண்டை இடுப்புல கட்டவங்க எல்லாம் இப்ப தோல் மேல போட்டு கொடுத்துறாங்க. அந்த பவானிய உள்ள தள்ளுறோம், அமுதாவை போட்டு தள்ளுறோம். நாம இழந்த கௌரவத்தை மீட்கணும்டா. டேய் பழனி, நீ ஒரே இடத்துல இருக்காதடா. அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இரு. முன்னாடியாவது போலீஸ் மட்டும் தானே தேடிக்கிட்டு தெரிஞ்சது. இப்ப ஐபிஎஸ் அதிகாரியா வந்திருக்கிற அமுதாவோட தங்கச்சியே சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காடா. இங்க பாரு, எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்புச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னை பார்க்க வர்றப்ப கவனமா வாங்க. நீங்க என்னை பார்க்க வரும்போது உங்களை வச்சு என்ன பிடிச்சிட போறாங்க. ரொம்ப சூதானமா தான் நான் அப்பப்போ வருவேன். முதல்ல நீ பசங்களுக்கு போன போடுற. சரிதானே?
ஒரு நிமிஷம் இரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் எங்க இருக்க? அண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்? அவ்வளவுதானே. பெருமாள் சில கைவசம் ஒண்ணு இருக்கு, அங்க வச்சு அவங்களுக்கு நாமத்தை போட்டுடுவோம். போட்டு விட்டு. ஏ பவானி, நீ என்ன தூக்கு தண்டனைக்கு அனுப்ப போறியா? நான் உன்னை உள்ள அனுப்புறேன்.